ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டெக்னமெட் சென்னை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஏத்தர் கம்பெனிலேருந்து ரிஸ்டானு ஒரு எலக்ட்ரிக் வண்டி லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதோட ப்ரைஸு, அதோட கலரு, அது வேரியண்ட்டு, அதோட ஃபீச்சர்ஸு என்னடா 3 தடவை சொல்கிறேன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்டால் வாங்க விடவே மாட்டீங்க. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூமில் கூட போனால் கூட நமக்கு இவ்வளோ ஸ்பெக்ஸு அந்த ஃபீச்சர்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நான் ஏத்தர் ரிஸ்டா லுக்ஸை பற்றி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. இது லுக்ஸை பார்த்தாலே நல்லா சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே ஒரு டுவல் டோனில் வருது. அந்த டிஆர் லைட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஒரு ஸ்லிக் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா லைட் வந்து பெருசாக இருக்கிறதுனால நல்லா விசிபிலிட்டியும் சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைட் பேனலும் சரி, இல்லை பேக் பேனலும் சரி, பார்க்குறதுக்கு வண்டி செம்மையாக லுக்காக இருக்குது. ஒரு ஃபியூச்சர் வெஹிக்கிள் மாதிரி தான் இருக்குது. ஒரு பேட்டரி வெஹிக்கிள் பார்த்தா யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. கலர்ஸை பற்றி பார்த்துருவோம். கலர்ஸ் பார்த்தா நமக்கு ஒரு 7 கலர் வருது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவல் டோன் வருது, அப்புறம் சிங்கிள் டோன் வருது. டுவல் டோனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ப்ளூ வருது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் க்ரீன் வருது, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் எல்லோ வருது, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் க்ரே வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிங்கிள் டோனை பற்றி பார்த்துருவோம். சிங்கிள் டோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டார்க் ப்ளூ ஒன்று வருது, அது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒன்று வருது, அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரே கலர் ஒன்று வருது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதில். அடுத்து நம்ம இதில் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா 0 to 40 பார்த்தீங்கன்னா 4.7 செகண்ட்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது. ஒரு பேட்டரி வெஹிக்கிள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த அளவுக்கு மோட்டரை புஷ் பண்ணி நமக்கு வந்து ஒரு பவரை ப்ரொடியூஸ் பண்ணு. ஒரு சூப்பரான ஸ்பீடை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது நம்ம இதோட மோட்டரை பற்றி பார்த்துருவோம். இதோட மோட்ரு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து PMSM மோட்டர் தராங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதில் பார்த்தா நமக்கு IP66 ப்ரொடெக்ஷன் வருது இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4.3 கிலோவாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை பார்த்தீங்கன்னா 22 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இதில் ப்ரொடியூஸ் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 80 kmph பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அதோட கிரேட் எபிலிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா 15 டிகிரி வரைக்கும் ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பேட்டரி ரேஞ்சை பற்றி பார்த்துருவோம். எஸ் அண்ட் ஜெட் 2 வேரியன்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். இதில் எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 2.9 கிலோவாட்டுக்கான பேட்டரி வருது. ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2.9 கிலோவாட்டுக்கான பேட்டரி அதிலும் தராங்க. ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா IP67 ப்ரொடெக்ஷன் இருக்குது. வந்து ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியண்ட் இருக்குது, 3.7 கிலோவாட்டுக்கான பேட்டரி தராங்க. அது பார்த்தீங்கன்னா IP67 ப்ரொடெக்ஷன் வருது. அதில் ஏத்தர் ரிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா 2.9 கிலோவாட்டுக்கான பேட்டரி. அதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 129 கிலோமீட்டர் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இது 3.7 கிலோவாட்டுக்கான பேட்டரி பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கு இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் டை காஸ்டிங் அலுமினியம் கேசிங் மூலம் பண்ணுறதுனால நல்லா சேஃப்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் அண்ட் ஸ்டேஷன் பற்றி பார்த்துருவோம். சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஹோம் சார்ஜர் பார்த்தீங்கன்னா எஸ்என் ஜெட் வேரியன்ட் 0 to 80 8 hour 30 minutesல வந்து ஃப்ரெண்ட்ஸ். இது ஜெட் வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா 0 to 80 6 hour 10 minutesல வந்து ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ல போய் போடும்போது 15 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ். அதோட போர்ட்டபிள் சார்ஜர் பற்றி பார்த்துருவோம். எஸ்என் ஜெட் வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா 350, ஜெட்ல பார்த்தீங்கன்னா 700 வாட்ஸ்க்கான டுவோ சார்ஜ் தராங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதில். அடுத்த வாரண்டி பற்றி பார்த்துருவோம். 3 year அல்லதுனா 30,000 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். எது முன்னே வருதோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 years பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டபிள் சார்ஜர் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 years அல்லது பார்த்தீங்கன்னா 30,000 கிலோமீட்டருக்கான வாரண்டி தராங்க ஃப்ரெண்ட்ஸ் பேட்டரிக்கு இது. அடுத்த நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். இதில் நம்ம வந்து ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லைட் தராங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதில். சைட் இண்டிகேட்டர் பார்த்தா நமக்கு வந்து LED வந்துருது. இதில் பேக் லைட்டும் பார்த்தா நமக்கு வந்து LED தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பில்லியன் பேக் ரெஸ்ட் வந்துருது. அதுமாதிரி சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 780 mm வருது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதில். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 mm வருது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதில். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அலாய் வீல்ஸே வந்துது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்த்து. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 90/90 12 inch டியூப்லெஸ் டயர் தராங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதில். பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100/80 12 inch டியூப்லெஸ் டயரே வருது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் தராங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 200 mm பிரேக் வந்துருது. பார்த்தீங்கன்னா பேக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரம் பிரேக் வருது வித் CBSஓட வருது. நீங்கள் வந்து பேக் பிரேக் அப்ளை பண்ண சொல்ல ஃப்ரண்ட் பிரேக்கும் அப்ளை ஆகுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தா நமக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்துடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் பார்த்தா நமக்கு வந்து மோனோ சஸ்பென்ஷன் வருது.
அடுத்து பார்த்தா நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 34 லிட்டர் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் சீரிஸ் ப்ராசர் வருது ஃப்ரெண்ட்ஸ். வந்து ரிஸ்டா எஸ்ல பார்த்தீங்கன்னா, ரிஸ்டா ஜெட்ல பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 212 குவாட் கோர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. எஸ்ல பார்த்தீங்கன்னா 1GB ரேம், அப்புறம் பார்த்தீங்கன்னா 8GB ஸ்டோரேஜ் வருது. ஜெட் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா 2GB ரேம் 16GB ஸ்டோரேஜ் வந்துருது. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 17.7 சென்டிமீட்டர் வருது ஃப்ரெண்ட்ஸ். IP65 ப்ரொடெக்ஷன் வருது நமக்கு இதில். அடுத்தது பார்த்தா நமக்கு வந்து 4G கனெக்டிவிட்டிலாம், அப்புறம் பார்த்தா GPS பொசிஷனிங் இதில் இருக்குது. இதில் ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த பிங்மை ஸ்கூட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆப்லேயே பார்த்து ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ண என்ன ஆகுனா, நம்ம வண்டி எங்கே இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். எப்படின்னா அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகுது. ஃபால் சேஃப் மோட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபால் சேஃப் மோட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் வண்டி எங்கேயாச்சும் கீழே விழுது ஃபால் டவுன் ஆகுதுன்னா அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஜின் வந்து பவர் வந்து கட் ஆஃப் பண்ணுறதுனால அங்கே வந்து எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகாது. சப்போஸ் நீங்கள் விழுந்து தூக்குறப்ப கூட. அடுத்தது பார்த்தா ஆட்டோ ஹோல்ட் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்களாச்சும் ஒரு மேடு ஏறுறீங்க, மேடில் போய் வண்டி ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா வண்டி வந்து சாய்வாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுவே வண்டி ஹோல்ட் பண்ணுது. அடுத்தது பார்த்தா டோன் தெஃப்ட் அலர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோன் தெஃப்ட் அலர்ட் பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா வண்டியை வந்து எப்போ திருட்டு போகணும்னு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு வந்து தெஃப்ட் அலர்ட் இருக்கிறதுனால வண்டி யாரை வந்து தொட்டாலும் சரி, கண்டிப்பாக அவங்க வந்து உங்கள் மொபைலில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஷேர் லைவ் லொக்கேஷன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் என்ன கொண்டு போகிறாங்க, இல்லை அந்த வண்டியிலே ஒரு 2-3 நம்பர் செட் பண்ணி வைக்க முடியும். அந்த 2-3 நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைவ் லொக்கேஷன் வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு அந்த லைவ் லொக்கேஷன் வந்து அவங்கள ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாகவே போயிடுது அது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கிட் கண்ட்ரோல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கிட் கண்ட்ரோல் ஃபீச்சர் இருக்கிறதுனால என்ன ஆகுனா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்கிட் ஆகாது. இதோட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட லைசன்ஸ் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். டிஸ்பிளேலேயே எல்லாம் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ண முடியும். சப்போஸ் டிராஃபிக் போலீஸ் யாராச்சும் கேட்டாலும் சரி, கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி நம்ம இதை வச்சே காமிக்க முடியும் இதை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அலெக்ஸா கண்ட்ரோல் எல்லாமே நீங்கள் வீட்டிலேருந்தே செக் பண்ணிக்க முடியும். கால் அட்டன் அண்ட் ப்ளே மியூசிக் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஈஸியாகவே கால்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியும். டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்கள் மியூசிக் வந்து ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். இந்த ஆட்டோ ரிப்ளை அண்ட் எஸ்எம்எஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து ரிப்ளையாக போயிடுது. நான் வண்டியில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் என்ன மெசேஜ் வந்து டைப் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுறவங்களுக்கு ரிப்ளை எஸ்எம்எஸ்ஸாக போகுது. ஸோ அவங்க தெரிஞ்சுப்பாங்க வண்டி இப்போ டிரைவிங்கில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. வாட்ஸ்அப் ஆன் டேஷ்போர்ட். நீங்கள் அந்த அதிலே புரிஞ்சிருக்கும். அந்த டேஷ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்கான நோட்டிஃபிகேஷன், இம்பார்ட்டன்ட் மெசேஜ்லாம் ஈஸியாகவே பார்க்க முடியும். நம்ம அதிலே நம்ம ரிப்ளையும் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. 34 லிட்டருக்கான பூட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 2 ஃபுல் சைஸ் ஹெல்மெட்டை வந்து நம்ம உள்ள இன்செர்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ரைட் லைக் மேஜிக் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆக்சிலேட்டரை பார்த்தீங்கன்னா முன்னாடி திருப்பதுனால என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்பீடு குறையுது. பிரேக்கு கூட ப்ரெஸ் பண்ணாமல் வண்டி ஈஸியாகவே ஸ்லோ பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ரிவர்ஸ் மோட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிவர்ஸ் மோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு லேடிஸ் எடுத்துன்னு போகிறாங்க, இல்லை கேர்ள்ஸ் என்ன எடுத்துன்னு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போது சப்போஸ் இழுக்கிறதுக்கு எங்கேயாச்சும் பள்ளை மேடம் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியை இறங்காமலே அந்த சிங்கிள் பட்டனை கிளிக் பண்ணுறது மூலம் ரிவர்ஸ் மோடு நீங்கள் லைட்டாக ஆக்சிலேட் கொடுத்தா போதும், வண்டியை அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கில் வந்து வண்டியை ஈஸியாக எடுத்துட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த வண்டியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாகவே கூகுள் மேப்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் ஈஸியாகவே ஃபோனை வந்து எடுத்து பார்க்கணும் அப்படின்ற அவசியமே இல்லாமல் அந்த டேஷ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் வந்து டிராஃபிக் இருக்குது அப்படின்றது ஈஸியாகவே நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து உங்களோட வழியை பற்றின மாற்றி ஈஸியாகவே உங்கள் இந்த டைம் சேவ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி சார்ஜர் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து இந்த மல்டி சார்ஜர் இருக்கிறதுனால உங்கள் மொபைல், அவங்க லேப்டாப்பு, இது மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும். ஸ்மார்ட் ஹெல்மெட் தேவைப்பட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியும். அதிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. வியர் டிடெக்ஷன் இருக்குது. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஏர்மேன் கார்டன்லாம் வருது. இதில் சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதில் இப்போ ப்ரைஸிங் பற்றி பார்த்துருவோம். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ரிஸ்டா பார்த்தீங்கன்னா எஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2.9 கிலோவாட் பேட்டரி வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,17,312 ரூபா வருது. அந்த ப்ரோ வேணும்னா 13,000 ரூபா வருது ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஜெட் வேரியண்ட் இருக்குது. அந்த ஜெட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 வண்டி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 2.9 கிலோவாட்டுக்கான பேட்டரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3.7 கிலோவாட்டுக்கான பேட்டரி. அந்த 2.9 கிலோவாட்டுக்கான பேட்டரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,32,561. அப்புறம் ப்ளஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு. இது ரிஸ்டா ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 3.7 கிலோவாட்டுக்கான பேட்டரி வருது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 1,52,837 வருது. அதோட ப்ரோ பார்த்தீங்கன்னா 20,000 வருது ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் லோன் ஆப்ஷன்ஸும் நமக்கு இதில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இதில்
மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா 2199 ரூபா பெர் மந்த் இஎம்ஐ வந்து ஸ்டார்ட்ஸ் ஆகுது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஏற்றி போட்டுக்க முடியும் சார் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கம்பேரிசன் பற்றி பார்த்துருவோம். அந்த 3 வண்டியும் பார்த்தீங்கன்னா ஏற்ற ரிஸ்டாலே பார்த்தீங்கன்னா 3 ரேட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். அந்த எஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2.9 கிலோவாட்டுக்கான பேட்டரி வருது. ஜெட்லேயும் பார்த்தீங்கன்னா 2.9 கிலோவாட்டுக்கான பேட்டரி வருது. அதே ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 3.7 கிலோவாட்டுக்கான பேட்டரியும் வருது. ஸோ நமக்கு வந்து இப்போ 3 கிட்டே பிடிச்சி கொடுத்துருக்காங்க. 2.9 கிலோவாட்டுக்கு பேட்டரி அந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 123 கிலோமீட்டர் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இது ஏத்த ரிஸ்டா ஜெட் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இது ஏத்த ரிஸ்டா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2.9 கிலோவாட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்ட்டபிள் சார்ஜர் வந்துருது. ஜெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3.7 கிலோவாட்டுக்கான பேட்டரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏத்த டியோ சார்ஜர் தராங்க. அது பார்த்தீங்கன்னா 700 வாட்ஸுக்கான சார்ஜர். 0 to 80 பார்த்தீங்கன்னா 4 hours 30 minutes சார்ஜ் ஃபுல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். 0 to 100 பார்த்தீங்கன்னா 6 hours சார்ஜ் ஃபுல் ஆயிடுது. பட் இது பார்த்தீங்கன்னா 2.9 கிலோவாட் பேட்டரி பார்த்தீங்கன்னா 0 to 80 6 hours ஆயிடுது. பட் பார்த்தீங்கன்னா 0 to 100 பார்த்தீங்கன்னா 8 hours 30 minutes வரைக்கும் ஆகிட்டு இருக்கு. அந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்டெக்ஸ் சீரிஸ் தராங்க. அந்த எஸ்எல் மட்டும் தான். பட் பார்த்தீங்கன்னா ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 2.9 கிலோவாட்டுக்கான பேட்டரியும் சரி, இல்லை 3.7 கிலோவாட்டுக்கான பேட்டரியும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் ப்ராசரே கொடுத்துட்றாங்க நமக்கு. இதில் ஏற்ற ரிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எஸ்எல்ல பார்த்தீங்கன்னா 3 கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜெட் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலரும் கிடைக்கும், டுவல் டோனும் கிடைக்குது. ப்ரோ மோடில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரைடிங் மோடு வந்துடுது. ரைடிங் மோடு பார்த்தா ஜிப் மோடு பார்த்தா டிஃபால்ட்டாகவே எல்லா வந்துலையும் வந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஜிக் ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்ல கிடைக்காது. பட் இதே நீங்கள் ஜெட்டில் போயிட்டீங்கனாலே அந்த மேஜிக் ட்விஸ்ட்டும் சரி, ஸ்கிட் கண்ட்ரோல்லாம் எல்லாமே ஆப்ஷன் வந்துடுது. அந்த எஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் ட்விஸ்ட்டும் ஸ்கிட் கண்ட்ரோல் மட்டும் மிஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இதில் ப்ரோ சர்வீஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த ப்ரோ சர்வீஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸிங் சொல்கிறப்ப சொல்லியிருந்தால 13,000 15,000 18,000 அந்த ப்ரைஸிங் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் தான். அது ஏற்ற ரிஸ்டா கனெக்ட் சர்வீஸ் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு 3 வருஷத்துக்கு நமக்கு ஃப்ரீயாக தராங்க. ஆனால் எஸ்எல்ல மட்டும் ஒரு சில ஃபீச்சர் கட் ஆகுது. நீங்கள் எல்லா ஃபீச்சரும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜெட் போயிடுங்க. என்ன ஃபீச்சர் கட் ஆகுதுன்னு பாருங்கள். டாக்குமெண்ட் ஆன் ஸ்டோரேஜ் வந்து கட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்மே ஸ்கூட்டர் கட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேர் லைவ் லொக்கேஷன் அது கட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டி ட்ரிப் பிளான் கட் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ப்ரிவியூ ஆன் டேஷ்போர்ட் அது கட் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிப்ளை ஆன் கால்ஸ் அதுவும் கட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட் ஆகுது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்ல தான் கட் ஆகுது. ஜெட்டில் கட் ஆகல. ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடுது உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த வண்டியை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வண்டியை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கண்டிப்பாக ஐடியா கிடச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த வண்டி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் தான் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட வீடியோ முடிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா அம்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.